அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம ப்ரெட் சிக்கன் ஸ்டிக்கு செய்ய போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான ப்ரெட்டு எடுத்து 4 கார்னரையும் கட் பண்ணி எடுத்து வச்சிடலாம். நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எல்லா ப்ரெட்டையும் கட் பண்ணி இது மாதிரி எடுத்து வச்சிடலாம். ரவுண்ட் ஷேப்பில் டம்ளரில் இருந்து அளவு எடுத்து ப்ரெட்டை எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், இதை மாதிரி இந்த அளவில் நம்ம சேஃபாக எடுத்துடலாம். சிக்கன் 1/4 kg நான் மஞ்சள் தூள் சால்ட்டு சேர்த்து குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை கட் பண்ணியாச்சு. சிறிது சிறிதாக 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி இதோட சேர்த்துடலாம். ஒரு கேரட் இதோட சேர்த்துடலாம். ஒரு தக்காளி, ஒரு மிளகாய் கட் பண்ணி அதோட சேர்த்துடலாம். உருளைக்கிழங்கு குக் பண்ணி வச்சு மசிச்சு அதையும் சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, சிந்து சிக்கன் பொடி, மிளகாய்த்தூள், 1 ஸ்பூனு சால்ட்டு, ஜாஸு டொமேட்டோ ஜாஸு 1 ஸ்பூனு, மயோனஸு ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மயோனஸும் 2 ஸ்பூனு சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுக்கு 2 ஸ்பூன் மைதா மாவு எடுத்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி பேஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்ததை அப்ளை பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ஸ்டஃபிங்கை 1 ஸ்பூன் எடுத்து வச்சிடலாம். ஸ்டிக்கில் மைதா மாவை முக்கி எடுத்து வச்சிடலாம். அடுத்த பக்கம் வைக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை பண்ணி மூடி வச்சிடலாம். இதுபோல் நம்ம ப்ரெட்டு வச்சுருக்கதே இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சிடலாம். இவ்வளோதான், ஈஸியாக முடிஞ்சிடும். ஆமாம், இதற்கு தேவையான ப்ரெட்டு தூள் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். ஆயில் சூடானதும் இப்போ நம்ம போட்டு எடுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மைதா மாவு கரைசலை அப்ளை பண்ணிவிட்டு ப்ரெட் தூளில் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆயில் சூடானதும் சேர்த்துடலாம். இவ்வளோதான், ப்ரெட் சிக்கன் ஸ்டிக் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக. இது மாதிரி நீங்களும் ஒரு முறை செய்து பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.